இந்த 2025ஆம் ஆண்டின் நிறைவை ஒட்டி 3 அமைப்புகள் சேர்ந்து நடத்தும் கலை விருந்து அனைவர் நினைவிலும் நிற்கும் என்று எதிர்பார்க்கிறேன். இது 3 சபா தான். நான் சொல்கிறது சரியாக இருக்கிறது என்னுடைய ஞாபகம் மருதியில் விட்டு போயிருக்கலாம். ஒன்று நாட்டியகலா கான்ஃபரன்ஸ்னு கிருஷ்ணகாந்த் சபா நடத்துது, இது கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ் ஸ்டுடியோது, இன்னொன்று வாணிமகாலம்னு நினைக்கிறேன். இது 2 தான் ஃபேமஸாக நடந்துட்டு வருது. சந்தோஷமாக இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட இந்தியாவில் எந்த பகுதியிலையோ இருக்கக்கூடிய பரதநாட்டியமோ கதகளி எதுவாக இருந்தாலும் பூரா ஒரு முக்கால்வாசி ஹால் ஃபுல்லாக இருந்து இத்தனைக்கு அவங்க இது உண்டு, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் உண்டு. எல்லாம் பார்க்குறது சந்தோஷமாக இருந்தது. அதனால் அந்த கலைகளுக்குன்றது இப்போது நாங்கள் அதிகமாக மியூசிக் தான் வந்து முக்கியமான ஸ்தானம் கொடுத்துட்டு வரோம். இந்த 2 சபா வந்து நாட்டியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது. இப்போ நீங்கள் கிருஷ்ணா சபாவில் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்தப்புறம் கோவிட் வந்தப்புறம் எல்லாம் தலைகள் மாறி போச்சு. அதுக்கு முன்னாடி நாடக பேர் காமிட்டேன், அது வந்து ஏப்ரலில் கொடுப்பாங்க. அப்புறம் சங்கீத சூடாமணி கிருஷ்ணகாந்த் சபாவில் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி 2 ஆகஸ்ட் ஆரம்பிக்கும். அன்றைக்கி வந்து சங்கீத சூடாமணி, நாட்டிய சூடாமணி டிசம்பர் தான் கொடுப்பாங்க. அது வந்து நித்திய சூடாமணின்னு அந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுத்து நடத்துகிற சபாவில் இந்த சபா ஒன்று, கிருஷ்ணகாந்த் சபா ஒன்று நான் பெருமையோடு சொல்லிக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். புதுடில்லியில் உள்ள ஆயம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் நம் கலைகள் மூலம் பண்பாட்டை வளர்த்து வருகிறது. இதன் ஸ்தாபகரான பாலாதேவி சந்திரசேகர் அவர்கள் கலையிலும் கல்வியிலும் தேர்ந்தவர். உள்நாட்டிலும் அமெரிக்காவிலும் கலை பண்பாடு பற்றி படித்துள்ள ஒப்பற்ற ஒரு பெண்மணி. நம் கலைகளையும் பண்பாட்டையும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்கின்றார் இவர். அதையொட்டியே இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதில் நடன மணிகள் பத்மஸ்ரீ சித்ரா விசேஷன் அவர்களும் சுகன்யா ரவீந்திரன் இணைந்து வழங்கும் விசித்திர பிரதர்ஷினி என்ற நிகழ்ச்சி வித்தியாசமான கலைப்படைப்பாக அமையும் என்று எதிர்பார்க்கிறேன். சித்ரா வித்யாசன் அவர்கள் லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன் செய்வதில் வல்லவர், ரொம்ப பாராட்டுக்குரியவர். பெருங்கூட்டம் வந்திருக்கேன், நான் அதில் கலந்துருக்கேன். அதன் மூலம் ரசிகர்கள் நடனத்தின் நுணுக்கங்களையும் உட்பொருளையும் அறிந்து கொள்ள முடிகிறது. எங்கேது கூட 1967 96 97 2 வருஷம் நீங்கள் நாட்டியகலமாக இருக்கணும். சுகன்யா ரவீந்திரர்கள் சிறந்த நடன மணியும் நடன குருவும் ஆவார். இது சிதம்பரம் அகாடமி ஆஃப் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் வழங்கும் கலை விருந்து. ஏற்கனவே இந்த அமைப்பு நடத்திய சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறேன். கலைகள் மீதுள்ள இவர்களது ஆத்மார்த்தமான ஈடுபாட்டை பாராட்டுகிறேன். அரக்கோணம் தான் முதல் நான் கேள்விப்படுறேன். அரக்கோணம் தேஜஸ் நித்யாஞ்சலி நடத்தும் மீனாட்சி என்ற நிகழ்ச்சியும் நம் பாரம்பரிய பெருமையை உணர்த்தக்கூடியது. நம் நடன வகைகளின் உட்பொருள் தெய்வீகம். எனவே புராணங்களில் உள்ள சம்பவங்கள் நாட்டிய நாடக காட்சிகளாக மேடை ஏறுகின்றன. தெய்வீகம் இல்லாமல் பாரதத்தில் எந்த பாரம்பரிய கலையும் இல்லை என்பதே உண்மை. எனவே இதில் நடன கலைஞர்கள் மற்றும் நடன இயக்குநர்களின் பொறுப்பு கூடுதலாகிறது. பழைய புராண கதைகளை இந்த தலைமுறையினரும் ரசிக்கும்படி வழங்க வேண்டும். அப்போதுதான் இப்படிப்பட்ட நிகழ்வு வெற்றி பெறும். உங்கள் அனைவருக்கும் என் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. Gurubhyo Namaha. I'm here with a very happy feeling because this Sangam festival has been conducted in Chennai itself for the 4th year and has been flowing through times for the last 18 years. Baladevi Chandrasekhar and her husband have selflessly given of themselves to art and the artists. And they do it as a voluntary service to the arts, thereby giving back to art what they have received from it. It is wonderful to be part of this festival and present a lecture demonstration of some of the pieces unique to our institution, Chidambaram Academy of Performing Arts. I thank Baladevi and her husband for this wonderful gesture of inviting me and my students to be part of this. My best wishes to them, and may
the Sangam festival grow from strength to strength. Namaskar. நமஸ்காரம். குட் மார்னிங். சத்குருபியோ நமஹ. 30ஆம் தேதி மார்னிங் at the Bhavan Sangam Festival. This is the 4th year of our presence here in Chennai. We've been there in the doing service for both music, upanyasam, lecture demonstrations, performances for over 18 years. And nothing like being in Mylapore during the Margazhi Mahotsavam. Stalwarts have performed at our festivals. And as Chandru and me believe that we have got something from this art field and we owe it to the art field. And I'm extremely grateful that Chitraka has accepted to be there for the festival this year. It is truly a blessing for us because I think I know for more than 4 decades Akka, and I have sat in the audience mesmerized with her performance. So thank you Akka for being here, and it's a true blessing for us. And the reason we started the Sangam Festival is we need to archive, because that's very important, because we see a lot of young dancers who want to take this as a profession, and they look upon, artists. Where do I learn? How do I learn? What do I see? What do I take back? So I think it is our duty to do this. So though I remain a student for my lifetime, I feel whatever little that has been gathered over the years is archived, and it is there for posterity and for people to refer back. அதனால் எல்லாருக்கும் இந்த மார்கழி மகோத்சவத்தில் இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி, பெருமாளுடைய அனுகிரகத்தில் இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட்க்கு நிறைய ஸ்ட்ரென்த்தை கொடுத்து இன்னும் நிறையா நம்ம சேவை பண்ணணும் இந்த கலைக்கு. And I wish each one of you a very, very happy artistic 2026. Thank you and namaskaram.